பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த காலை வேளையில் மே மாதம் 1ஆம் நாள், கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தை காணும்படியாய் செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளையிலும் கூட ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தில், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாததால் அவர்கள் நாவு தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்கே கர்த்தராகிய நான், ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன். இதுவரைக்கும் நம்மை கைவிடவில்லை, இதுவரைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்காமல் இருந்ததில்லை. ஸோ நம்முடைய ஆண்டவரை தேடும்போது அது எப்படி எந்த சுச்சுவேஷன் சொல்லி பார்க்கும்போது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, தண்ணீர் கிடைக்கல, தண்ணீரை தேடி தேடி அலையும் போது அது கிடையாதபடினாலே இப்போ தண்ணீரே கிடைக்கல. அந்த ஒரு சுச்சுவேஷன் மத்தியில் ஆண்டவர் செவி கொடுத்து கைவிடாதிருப்பார் என்று வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சுச்சுவேஷன் கிடையாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம், வறட்சிகள் வரலாம், தேவைகள் அதிகமாக மாறி அதை நாம் தேடிகிட்டே இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து ஆண்டவர் நம்மை கைவிடாதிருப்பார். அது மட்டும் இல்லை, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இங்கே முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் செவி கொடுக்கிறார், 2வதாக கைவிடாமல் இருக்கிறார், 3வதாக துணை நிற்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று ஆசீர்வதிப்பார். துணை நிற்கிறது, பயப்படாது என்று சொல்லக்கூடியது மட்டும் இல்லை, அழைக்கிறார்ல யாக்கோபு என்னும் பூச்சியை. ஒரு பூச்சினா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விட்டு பூச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அது தன்னுடைய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது சும்மா கை வச்சு நசுக்கினாலே அது மறித்து விடும். ஆனால் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அந்த பூச்சி போல இருக்க நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி மாற்றுதல் பாருங்கள். அடுத்த வசனத்திலே, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்குள்ள எந்திரமாக்குறேன். ஆனால் நம்மை புதுசாக மாற்றலாம். எதுக்குன்னு சொன்னால் போரடிப்பதற்கு ஒரு காலம், நிறைய தானியங்களை போரடிப்பாங்க. அதே போல் ஆண்டவர் இங்கே நம்மை போரடிப்பதற்காக தெரிந்து கொள்கிறார். அங்கே புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற்றுகிறார். இவ்வளோ மழுங்கி போயிருக்கிறோமா, ஆண்டவருக்காக பயன்படாத ஷார்ப்னஸ் இல்லாதவராக இருக்கிறோமா, இந்த காலை வேலை கர்த்தர் சொல்ல, உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமாக்குறேன், புல்டோசராக மாற்று. நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதறுக்கோப்பாய் மாற்று. மலை போன்ற பிரச்சனைகள், குன்றுகள் போன்றதான ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றும் ஒன்றுமில்லாமல் நொறுக்கி போடக்கூடியதான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஸோ இந்த காலை வேளையில் இந்த 3 வசனங்கள், அவைகளை தூற்றுவாய், அப்போது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்க வைக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நாம் தூற்றும்போது அவைகள் பறந்து போகும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் பறந்து போகும், நம்முடைய சூழ்நிலைகள் பறந்து போகும். நமக்கு எதிராக சவால் விடக்கூடிய மக்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் எழுப்பலாம். ஸோ நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு செவி கொடுப்பார், நம்மை கைவிடாதிருப்பார், நமக்கு துணை நிற்பார், நம்ம எந்திரமாய் மாற்றுவார், நம்முடைய மீட்பர் நம்மோடு இருக்கிறார். ஸோ இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை தியானித்து அதில் பலப்படுங்க. கர்த்தர் துணை நின்று ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த மே மாதம் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். தொழிலாளர்கள் தினம், அவர்களையும் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு செவி கொடுத்து கைவிடாததே. எங்களை நான் வறட்சியாகும் போது, தண்ணீரை தேடி நாங்கள் அலையும் போது செவி கொடுப்பீர். அதே போல் கைவிடாதிருப்பீர். அதே போல் கர்த்தாவே எங்களை ஒரு பூச்சியாக இருந்த எங்களை ஒரு புல்டோசராக மாற்றி, புதிதும் கூர்மையுமுள்ள இயந்திரமாய் மாற்றி, நாங்கள் அநேக மலைகளை மிதிக்கும்படியாய், அநேக குன்றுகளை தகர்க்க முடியாத கிருபைகளை தந்து இந்த மாதம் பெரிய காரியங்கள் செய்வீராக. எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வீராக. சபைகளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வீராக. தேவ சின்னங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. செபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள், இந்த மாதத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள், படிப்பு காரியங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்து. எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மதத்தின் எல்லா காரியங்களும் இதை கரம் கூட இருக்கட்டும். அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும்.
எலெக்ஷன் ரிசல்ட்டையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றித்தாரும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மே காட் bless you all.